எல்லா பாத்திரத்தையும் உள்ளே போட்டு திணிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபேன் செக் பண்ணிக்கலாம், கீழே மேலே இருக்க 2 ஃபேனும். ஏன்னா அதிலேருந்து தான் ஃபோர்ஸாக வாட்ரு வரும். அதில் ஏதாவது அடைச்சிருந்தது, அது சுற்றலைன்னா நம்ம வாஷ் பண்ணாது, வெசல்ஸ் எதுவுமே வாஷ் ஆகிருக்காது. அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு, நான் ஐஎஃப்பி பவுட்ரே தான் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நான் வந்து ஒரு 50 மினிட்ஸ் வைக்கிறேன். எனக்கு டைம் கம்மியாக இருக்கனால. இல்லைன்னா நம்ம எக்கோ மோடில் கூட வைக்கலாம். 2.5 ஹவர்ஸ். நான் 50 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போது க்ளீன் பண்ணிடுச்சு, ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஹீட்னால் அப்படியே புகையெல்லாம் சூழ்ந்து கேமராவை க்ளோஸ் பண்ணிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. க்ளீனே ஆக மாட்டேங்குது எங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் போட்டால் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு இது பார்த்துக்கோங்க. இதுதான் ரிசல்ட்டு. உண்மையாகவே டிஷ்வாஷர் யூஸ்ஃபுல் தான்.